தமிழா தமிழான்னு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பேன். அதில குடுக்குற டாபிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மாமியார் வெர்சஸ் மருமகள். அதில ஒரு மருமக ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க பிரசவம் முடிஞ்சு வரும்போது மாமியார் ஆரத்தி எடுத்து கூப்பிடல வீட்லன்னு சொல்லிட்டு. என்னோட கல்யாணம் காதல் திருமணம். என்னோட 2 டெலிவரியுமே நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நானா வீட்டுக்குள்ளே போய்ப்பேன். எனக்கு ஆரத்தி எடுக்கலாம் யாரும் கிடையாது. எடுத்ததும் கிடையாது. என் குழந்தைங்களையும் அவங்க பார்த்தது கிடையாது. குளிக்க கூட வச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போது பிரச்சனை பேசக்கூட இல்லை. செகண்ட் டெலிவரி அப்போது சுமூகமாக இருந்தாங்க. ஆனால் 7th மந்த்துக்கு அப்புறம் பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. இவளுக்கு நம்ம பிரசவம் பார்த்து ஆயா வேலை பார்க்க முடியாதுன்னு நினச்சாங்களோ என்னவோ வரவே இல்லை. 2வது டெலிவரியும் ஆனதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மாட்ட காமிக்கணும்னு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. அதுக்கப்புறமா குழந்தைகிட்ட நல்லா சகஜமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களா டெலிவரிக்கு கூடவும் இல்லை, பிறந்த குழந்தைய கையில் வாங்கவும் இல்லை. எல்லா பையனுங்களுக்கும் இருக்கிறதான தான் அம்மா கையில் தான் குழந்தைய வாங்கணும். அந்த பாக்கியத்தை எங்கள் மாமியார் கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. அந்த வலியும் என்னோடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு.